இருந்திருப்பீங்க. அது என்ன சிச்சுவேஷன்னா, இந்த ஜிம் போகிற டூடிஸ்க்கு அண்ட் ஜிம் ஃப்ரீக் பாய்ஸ்க்கு இது ரொம்ப ரிலேட் ஆகும். என்னென்னா, ஒரு டைம் நான் ஜிம் முடிச்சுட்டு கிட்டத்தட்ட நான் 8th படிக்கிறப்பேலேருந்து நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணேன். நான் இப்போ 3rd இயர் படிக்கிறேன். எல்லாமே நான் பண்ணிட்டேன் கிட்டத்தட்ட. இந்த சுடு தண்ணி குடிங்க, அது இது சாப்பிடாம இருக்கிறதுலேருந்து எல்லாமே. அப்போ ஒரு நாள் நான் ஜிம் போய் இப்போக்குள்ள தான் ஒரு 5-6 கேஜி குறைச்சிட்ருக்கேன். குறைச்சிட்டு அன்றைக்கி ஒரு நாள் நான் வந்து அங்கே உட்காந்துருக்கேன் ஒரு ஷாப்பில். எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் என்கிட்ட வந்து, என்னம்மா ஜிம்மெல்லாம் போறியா? அப்போ நல்லா, ஆமாம் அங்கிள் ஜிம் போகிறேன், கொஞ்சம் பரவாயில்ல வெயிட் குறைஞ்ச மாதிரி பாரும்மா. ஆனால் ஜிம்மெல்லாம் வேஸ்ட்டு. காலையில் சுடு தண்ணி லெமனை புழிஞ்சு குடிச்சேன். சர் 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 சர்ன்னு 1 மாதத்தில் குறைஞ்சிடும். சரி சரி சரின்னு 1 மாதத்தில். அந்த அங்கிள் எப்படி இருப்பார்னா ப்ரெக்னென்ட் மாதிரி இருப்பாங்க. நான் வந்து அவரை பாடி ஷேமிங் பண்ணல, பட் சொல்கிறேன். அப்படின்னு அவர் அதை பண்ணி காலையில் ஒரு லெமன் தண்ணி குடிக்க அவர்களால் முடியலையா? ஏன் குடிச்சு குறைக்க வேண்டியதானே? பண்ண மாட்டாங்க. ஏன்னா குறையாது. சும்மா எங்கேயாவது எதுலையாவது கேட்டுட்டு வந்து சொல்லி பண்ணிகிட்ருக்கேன். நான் என்ன லூஸா? ஜிம்முக்கு போய் 1 hour கார்டியோ பண்ணி திரும்ப வெயிட் ட்ரைனிங் பண்ணி இதெல்லாம் பண்ணுறேன்னா லூஸு. இவங்க வந்து இஞ்சி டீயும் லெமன் வாட்டரும் குடிச்சு உடம்பு குறைச்சிட்றாங்களா கைஸ்? கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஒரு தடவையாச்சும் ரிலேட் ஆகிடும். ரிலேட் ஆகிருந்தால் கண்டிப்பாக அந்த அங்கிளை டேக் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி சொல்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டேக் பண்ணிட்டு போங்க.